Hi friends, welcome to Learning Sensitive friends. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தினுடைய முக்கியமான அரசு வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. வீடியோவை உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வேலை வாய்ப்பு வீடியோவும் ஷேர் பண்றத காட்டிலும் இந்த மாதிரி போடுற வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. எல்லா ஜாபுக்கான மொத்த டீடைல்ஸ் ஒரே வீடியோல உங்களுக்கு கிடைக்குது. ஓகே? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மார்ச் மாதத்துக்குரிய முக்கியமான அரசு வேலை வாய்ப்புகள் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்காத விதத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான போஸ்ட்டு எல்லா போஸ்ட்டுமே எல்லா வேக்கண்ட்டுமே வந்துருச்சு. டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மந்த்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 63,000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் வந்து இந்த மார்ச் மாதத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் சரி. ஓகே, இன்க்ளூடிங் 2 கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சப்போஸ் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா உங்களுக்கு இன்னும் தெரியல, இந்த வேலைவாய்ப்பை பற்றி நான் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் இருக்கிற எல்லா ஜாப்க்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த செப்பரேட் பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே பார்க்கக்கூடிய எல்லா ஜாபும் உங்களுக்கு அங்கே வியூ ஆகும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த ஜாபை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அது இல்லாமல் இந்த மார்ச் மாதத்துடைய கிட்டத்தட்ட ஒரு 27 விதமான முக்கிய அரசு வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் வந்து சேர்க்கல. முக்கியமான வேலைவாய்ப்புகள் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா இந்த 2019 மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2019 டிஎன்பிசி ஆரம்பித்து வச்ச அந்த வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் இன்ன வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்துகிட்ருக்கு. முக்கியமாக இந்த மார்ச் மாதம் மாதிரி எந்த வருஷத்துலையும் இனிமேல் வராது அப்படின்னு நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட்டு, எவ்வளோ வேக்கண்ட்டு, இதை மட்டும் நம்ம இந்த 4 டீட்டெயில் மட்டும் பேசிக் டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை அணுகுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கரண்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஜாப்ஸை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்கக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ ரயில்வேல 1.5 லட்சம் வேக்கண்ட் வந்து எடுக்க போகிறதா ஆல்ரெடி நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு வேக்கண்டாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் 4 லெவல் போஸ்ட்டாக வந்து கொடுத்தாங்க. என்டிபிசி நான் டிக்ளேர் கேட்டகரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து கொடுத்தாங்க. குரூப் 1 போஸ்ட் இன்னும் லெவல் 1 போஸ்ட் இன்னும் வரல. மித்தபடிக்கு 3 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக விட்டது கூட நம்ம இன்னும் வீடியோ போடலை. ஸோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதுக்கு நான் வீடியோ போடுறேன். அண்ட் அதெல்லாம் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1665 ஸோ போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 12th டிப்ளமா பேச்சுலர் டிகிரி எது முடித்தாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் தேதி 7/4/2019 முடிவடையுது. அண்ட் முக்கியமாக இந்த மாதத்தில் முடிவடையக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள் அதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள் அண்ட் அடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதத்தில் முடிவடையக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள். ஓகேங்களா? ஸோ அடுத்து விஜயா பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 2019க்காக 421 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் இந்த 421 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் 12-13 ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவ்வளோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் 10th தான். என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூன் போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து பல பேர் வந்து கேட்டிருந்தேன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமான்னு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். பேங்க் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்கிறது சான்ஸே இல்லை. ஸோ ஓகேங்களா, அதுவும் அது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. பேங்க் வேலைக்கு அப்படிங்கிறப்போ தமிழ் வந்து கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க 14/3/2019. ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 நாட்கள் மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி தெரியலனா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியன் நேவிலேருந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. 53 வேக்கண்ட் வந்து கொண்ட. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிகாம் அண்ட் எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ இதை பற்றி நான் வீடியோ போடல, வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவாக இதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் அந்த வேலைவாய்ப்பு சுட வந்திருக்கு அந்த போஸ்ட்டு. அதுக்கான லாஸ்ட் டேட்டு 16/3/2019 முடிவடையுது. இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ். ஸோ யூஎஸ்ஆர்பிலேருந்து நம்ம பல்வேறு ரூமர்ஸும் கடந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000க்கும் மேற்பட்ட பிசி போஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் 9069 எஸ்ஐயாக இருக்கட்டும் எதிர்பார்த்தது எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அதனால் இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இதில் இல்லைனாலும் இது, அதில் இல்லைனாலும் இது. ஓகே, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ப்ரிப்ரேஷன் தான். ஓகே, அதனால் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். அந்த நம்மளோட புதிய சேனல்
டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் இல்லைங்க, எல்லா வித ரயில்வே தேர்வுக்காக இருக்கட்டும் சரி, இப்போ இருக்கக்கூடிய கங்மேன், ஸோ மின்னணு துணை, ஸோ மின் வாரியம், அதுலேருந்து வந்திருக்க 5000 போஸ்ட்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் மீன்ஸ் இந்த சேனல் இல்லை, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு புது சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது போலீஸில் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு 969 அண்ட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 8820. ஸோ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி, கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 10th, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க, எஸ்ஐக்கு வந்து 19/4/2019 முடிவடையுது. அண்டு பிசிக்கு வந்து பார்த்தோன்னா 8/4/2019 முடிவடையுது லாஸ்ட் டேட்டு. ஸோ அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. அலுவலக ஊதியாளர் இந்த மாதிரி நிறைய வேலை. ஸோ 10th பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 20/3/2019 முடிவடையுது. ஸோ லாஸ்ட் டேட்டு இந்த மாதம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஎன்இபி டென்ஷன்கோ ஜாப் வந்து ஒரு 5000 வேக்கண்ட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை மின்வாரியத்துறையிலேருந்து. இதுக்கு முன்னாடி நான் மின்வாரியத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்டிங்கான இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 2004 சொச்சமாக ஒரு போஸ்ட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் வரப்போகுது அப்படின்னு, அதுதான் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் யாருமே எதிர்பார்க்காது இல்லாமல் இந்த கங்மன் போஸ்ட்டு 5000 போஸ்ட்டு வந்து 5th குவாலிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து மின்வாரியத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 22/4/2019 முடிவடைய. ஸ்டார்டிங் டேட்டு இந்த மாதம் 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு 224 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எனி டிகிரி முடிச்சவங்க. லாஸ்ட் டேட்டு 23/4/2019 முடிவடையுது. அடுத்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு 564 வேக்கண்ட்டு, 10th குவாலிஃபிகேஷனு. ஸோ March 3rd வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக டேட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ அதுலேருந்து ஒரு எவ்வளோ வேரியஸ் வேக்கண்ட்டு அண்டு எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு சொல்லலை. வேரியஸ் வேக்கண்ட்டு 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு 5/4/2019 முடிவடையுது. அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஸோ ஒரு 1937 வேக்கண்ட்டு. ஸோ பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸு 12th. அடுத்து வந்து பார்த்தா டிஎம்எல் ஐடி, அடுத்து பிஎஸ்சி நர்சிங் இவங்க படித்தவங்க. அதான் நான் கூட வீடியோ போட்டிருந்தேன், மெடிக்கல் ஓரியன்டாக போகிறவங்களுக்கு மட்டும் இந்த வேலை வாய்ப்பு ரயில்வேலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வேலை வாய்ப்பு தான் அது. ஸோ லாஸ்ட் டேட்டு 2/4/2019 முடிவடையுது. அண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ரீசெண்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வந்து போன வருடம் டிசம்பர் மாதம் விட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ மீண்டும் வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணாதவர்கள் மட்டும் அப்ளை பண்ண சொல்லி. ஸோ அந்த வீடியோ ரீசெண்டாக போட்டிருக்கேன், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அலுவலக உதவியாளர் உட்பட ஸோ எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் ஒரு 37 என்னமோ சம்திங். குவாலிஃபிகேஷன் 5th 8th 10th படித்தவங்க இப்போதும் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 18/3/2019 முடிவடையுது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து ஒரு 4133 வேக்கண்ட்டு பிஇ பிடெக் பிஎஸ்சி எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாபு. இதுக்கான கடைசி தேதி 30/3/2019 முடிவடையுது. நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15 வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 17/3/2019 முடிவடையுது லாஸ்ட் டேட்டு. ஸோ நேஷனல் டீச்சிங், அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு 127 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடியது. கடைசி தேதி 4/4/2019 முடிவடையுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி சென்னை ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஸோ காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு ரீசன் நம்ம போட்டிருந்தோம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12th எனி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். டோட்டல் வேக்கண்ட் 151. கடைசி தேதி 15/4/2019 முடிவடையுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் எல்ஐசிலேருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. 590 வேக்கண்ட் கொண்ட எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதற்கான கடைசி தேதி 22/3/2019 முடிவடையுது. ஸோ தமிழ்நாடு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான டீச்சருக்கான வேலைவாய்ப்பு 814 வேக்கண்ட்டு. இதெல்லாம் நம்ம வீடியோ போடவே இல்லை. எம்இ எம்டெக் எம்சிஏ பிஎட் பிஎஸ்சி பிஇடி முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு அண்ட் எக்ஸாம். அதுக்கான லாஸ்ட் டேட்டு 10/4/2019 முடிவடையுது. ஸோ டிஎன்எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு 353 வேக்கண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி முடித்தவங்க மட்டும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான கடைசி தேதி 21/3/2019 முடிவடையுது. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் ஒரு 35,677 வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முடி. ஸோ 12th அண்ட் எனி டிகிரி ஸ்டேஷன் மாஸ்டரு அந்த கிளர்க் டைப்பிஸ்ட் போஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த வேக்கண்ட் அந்த ஒரு ஜாபு லிங்க் வீடியோ ரிசப்ஸ் கொடுத்துருன்னா பாருங்கள். 12th to எனி டிகிரி யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அண்ட் 31/3/2019 லாஸ்ட் டேட்டு முடிவடையுது. தமிழ்நாடு டிஎன் டெட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிஇடி பிடெட்
அது முடித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடியது. லாஸ்ட் டேட் 5/4/2019 முடிவடையுது. ஸோ இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு 554 காலி படங்கள் 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட்டு இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது. 15/3/2019 முடிவடையுது. ஸோ தமிழ்நாடு போலீஸ் SPCID ஜாப் 2019க்காக 37 வேக்கண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு போலீஸ் வேலை வாய்ப்பு அப்படின்னா இதுன்னு சொல்லலாம். ஒரு 37 வேக்கண்ட் 12th முடிச்சவங்க விண்ணப்பிக்கக்கூடியது. லாஸ்ட் டேட் 21/3/2019 முடிவடையுது. UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்மளும் இதுவும் வந்து யாரையும் எதிர்பார்க்கல. IAS IPS உட்பட IFS வேலை உட்பட நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2019 ஒரு 986 பார்த்திங்கன்னா ஒரு IAS IPS வேலை வாய்ப்பு அது உட்பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 விதமான போஸ்ட் ஈக்குவலான ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. எனி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். ஸோ லாஸ்ட் டேட்டு 18/3/2019 முடிவடையுது. ஸோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் வச்சுருக்காங்களாம் அண்டு மெயின் எக்ஸாம் வந்து தமிழில் எழுதிக்கலாமா. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு காம்பேக்ட் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து UPSCலேருந்து பார்த்திங்கன்னா IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ அது ஒரு 90 வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி பிடிச்சவங்க விண்ணப்பிக்கக்கூடியது. ஸோ 18/3/2019 முடிவடையுது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நேம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வார்க் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ஒரு 571 BE BTech எனி டிகிரி பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடியது. லாஸ்ட் டேட்டு 16/3/2019. இதில் 16/3 இந்த 3 மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முடிவடையக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள். அண்ட் 4 அப்படிங்க மென்ஷன் பண்ணது எல்லாமே அடுத்த மாதத்தில் முடிவடையக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்புகள். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இதில் பார்த்த எல்லா ஜாபில் உங்களுக்கு எதனா வேணும் டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் இதை பற்றி ஒரு ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ எந்த ஜாபை பற்றி கேட்குறீங்க, எந்த ஜாபுக்கு என்ன சிலபஸ் பற்றி, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போ பார்த்த எல்லா ஜாப்லேயும் உங்களுக்கு என்ன வேணும், ப்ரிப்பரேஷன் வேணுமா, ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா, சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா, இந்த மாதிரி எந்த கேள்வியில் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.